பதில் இல்லையே. என்ன காரணம்? அவர் தான் இந்தியா சரித்திரத்திலே முதலாக காவி பயங்கரவாதம் இருக்கிறது என்று சொன்னவர். அவர் தான் என்ன பண்ணாருன்னா, அந்த சுவாமி அதிமானந்தாவா இருக்கட்டும், அந்த கர்னலாக இருக்கட்டும், ராணுவத்துறையிலே இருக்கக்கூடியவர்கள், புரோஹிதாக இருக்கட்டும், இவங்க எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, காவி பயங்கரவாதம் அப்படின்னு ஒண்ணு இருக்கிறது அப்படிங்கறத முதல்ல வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து யாரு? அந்த ஹேமந்த் கர்கரே. எனவேதான் நாங்கள் தெளிவாக சொல்லி அது சம்பந்தமாக ஒரு புத்தகம் கூட வெளியே வந்திருக்குது. அதே போலீஸ் துறையில் இருக்கக்கூடிய முன்சி அவர்கள் ஆய்வு செய்து ஐபிஎஸ் அதிகாரி அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். ஆக கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த ஹேமந்த் கர்கரே ஏன் கொல்லப்பட்டார் என்பதை எப்படி அந்த எல்லாம் முடிஞ்சிருச்சு, அது ஒண்ணுமே இல்ல அப்படி எப்படி நீங்க சொல்லலாம்? இதை கேட்கிறோம். அடுத்து சொன்னாங்க, பால் தாக்கரே இறந்ததுக்கு பேஸ்புக்ல ஒரு கல்லூரி மாணவி ஒரு ஒப்பீனியன் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஊர்ல எத்தனையோ பேர் எதுக்கு இறக்குறாங்க, அது இறந்ததுக்கெல்லாம் நம்ம வந்து துக்கம் கொண்டாடிட்டே இருக்க முடியாது. ரெண்டாவது, இந்த பாம்பேல நடக்கிறது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் ஆசைப்பட்டு விருப்பமா இல்ல, பயந்து போய் என்ன பண்றாங்க, கடையெல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறது, பயந்து போய் என்ன பண்றாங்க, மக்கள் நடமாட்டம் இல்ல, அதுதான் தவிர அவர் இறந்ததுக்கு அப்படி எல்லாம் யாருமே கருதலன்னு சொல்லி ஒரு கருத்து தெரிவிக்கிறாங்க. இது என்ன கருத்து? அந்த கருத்து தெரிவிச்சத அந்த பெண்ணுடைய ஃப்ரெண்டு இன்னொரு பெண்ணு ஓகே பண்ணிருக்கு, நல்ல கருத்து தான், அவ்வளவுதாங்க. உடனே மகாராஷ்டிரா போலீஸ் என்ன பண்றாங்கன்னா, 2 பேரும் கைது பண்றாங்க. அப்ப பத்திரிகை எழுதுறாங்க, இதே கருத்து கட்சி சொன்னாரு, பிரஸ் கவுன்சில் தலைவர் என்ன சொல்லிருக்காரு, இதெல்லாம் வந்து இறப்புக்கு எல்லாம் வேண்டி இவ்வளவு பெரிய துக்கம் எல்லாம் கொண்டாட தேவையில்லை, அதுக்கெல்லாம் கடையெல்லாம் அடைக்க தேவையில்லை, அவ்வளவு பெரிய தலைவரும் யாரும் கிடையாது, அப்ப அவருமே கைது பண்ணுங்களா பாப்போம். அப்ப 2 பேர் தான் எடுக்கிறீங்க. அதுக்கப்புறம் மீடியா எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் இப்ப அது 2 பேரை வெளியிட்டுறீங்க. இப்ப நம்ம என்ன கேட்கிறோம், ஏன் அந்த இரட்டை நிலை நிலவுகிறது? ஆக இன்றைக்கு பள்ளிவாசல் இடிக்கப்படுகிறது. பள்ளிவாசல் இடித்தவங்க எல்லாம் பகிரங்கமாக நடமாடி கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் சொன்னதை போல பதவி சுகத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் பாராளுமன்றத்தினுடைய வேட்பாளராக மறுபடியும் நிற்கப் போகின்றார்கள். பிரதம வேட்பாளராக பிரதம மந்திரிக்கு முன்மொழியப்படக்கூடிய சூழல் எழுதி கொண்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, இதற்கெல்லாம் நீதி கிடைக்கும், நியாயம் கிடைக்கும். இன்றும் கூட சிறுபான்மை மக்கள் நம்பிக்கை அளிக்கவில்லை. இந்த நாட்டிலே அந்த பாசிசவாதிகள் 1% அல்லது 2% இருப்பாங்க. இந்த நாட்டில் உள்ள மற்ற மக்கள், இந்துக்கள் எல்லோருமே நம்முடைய செப்புள் கொடி உறவுகள், அண்ணன் தம்பியா பழகிறவங்க, மாமா மச்சனா பழகிறவங்க, எங்க இருந்தாலும் சரி, தென்னிந்தியாவா இருக்கட்டும் வட இந்தியாவா இருக்கட்டும், கண்டிப்பாக எங்களுக்கு ஆழமான நம்பிக்கை இருக்கிறது. எப்படி அவங்க இடிச்சாங்களோ அதே போன்று கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் அந்த இடத்திலே பாபரி மஸ்ஜித் கட்டப்படும். எந்த விதமான சந்தேகம் இல்லை. எந்த சட்டத்தின் மூலமாக எந்த உச்ச நீதிமன்ற உத்தரவை எடுத்தார்களோ அதே உச்ச நீதிமன்றத்துடைய ஆதரவோடு, பெரும்பான்மை சமுதாயத்துடைய ஆதரவோடு, பாராளுமன்றத்துடைய அங்கீகாரத்தோடு, சட்டத்தின் துணையோடு கண்டிப்பாக இந்திய அரசின் தலைவரையே கண்டிப்பாக ஒரு நாள் பாபரி மஸ்ஜித் அங்கே கட்டப்படும் 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 என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அந்த கவனத்தை ஈர்ப்பதற்காக தான், அந்த உணர்வுகளை பகிர்ந்து கொள்வதற்காக தான், அந்த உணர்ச்சிகளை மக்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக தான் இன்றைக்கு ட்ரிபிள்எம்கேயினுடைய சார்பாக இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆக கண்ணியவான்களே, நேர்மையாளர்களே, நீதி மிக்கவர்களே, சிறந்த மனத்தோடு அணுகிறவர்களே, இது தவறா? நீங்களே சொல்லுங்க. ஆக 450 ஆண்டு காலமாக வணங்கிக் கொண்டிருந்த, வழிபட்டுக் கொண்டிருந்த ஒரு வழிபாட்டு தலத்தை இடிக்கிறார்கள், பகிரங்கமாக இடிக்கிறாங்க. இடிச்சதுக்கு அப்புறம் அது இடிச்சது சரிதான் சொல்றாங்க. அந்த இடத்துல யார் இடிச்சாங்களோ அவங்களுக்கே பங்கு போட ஒரு பங்கு கொடுக்கறாங்களே, இது நியாயம் தானா? இது நீதி தானா? ஆக சிறுபான்மை மக்கள் மிகுந்த அடக்கமானவர்கள், மிகுந்த கண்ணியமானவர்கள், இந்த சட்டத்தை மதிக்கிறவங்க. சட்டத்தை மிதிக்கிறவங்க யார் தெரியுமா? எவன் இடிச்சாலும் அவனால மிதிக்கிறான். என்ன சொல்லிச்சு உச்ச நீதிமன்றம்? அன்றைக்கு அதாவது உத்தரப்பிரதேசத்திலே முதல்வராக கல்யாண சிங் இருக்கிறாரு. என்ன வாக்குறுதி கொடுத்தாரு? இவங்க போய் என்ன செய்ய போறாங்க? கர சேவை செய்ய போறாங்க, அதுக்கு நாங்க உத்தரவாதம் தருகின்றோம். அதனாலதான் உச்ச நீதிமன்றம் அனுமதி கொடுத்தது. அந்த அனுமதி இவங்க பேணுனாங்களா? ஆக இன்னைக்கு தேசபக்தி ஒழுக்கம் சொல்றாங்க, சும்மா வெட்டு. இவங்க என்ன பண்ணாங்க? கர்நாடகா ப்ளூ பிலிம் பார்த்துட்டு இருந்தாங்க எம்எல்ஏக்கள். இவங்க போய் நாட்டு ஒழுக்கத்தை பத்தி பேசுறாங்க, இவங்க போய் தேச ஒழுக்கத்தை பத்தி பேசுறாங்க, இவங்க போய் ஊழலை பத்தி பேசுறாங்க. என்ன அதிகாரம் இருக்குது? நேற்று வரைக்கும் 8 பேர் வந்து முதல்வராக இருந்தாரு இல்லைங்களா? இப்ப யார் தலைவரும் தெரியல, உடஞ்சி போகுது. இவங்க போய் வந்து என்ன செய்ய போறாங்களா? ஒரு தூய்மையான ஆட்சி. இதே பங்காரு லட்சுமணர் லட்சக்கணக்கில் வாழ்ந்தாரு,
பகல்கா.com வந்து படம் எடுத்து காட்டுகிறது. இவங்க பேசுறதுக்கு என்ன அருகதை இருக்குது, என்ன அக்கறை இருக்குது? ஊழல் செத்து போனவங்க கிட்ட, ஊழல்ல வந்து ஊறி போனவங்க எல்லாமே மோசமான. இவன் நான் கேக்குறேன், சட்டசபையில ப்ளூ பிலிம் பாக்குறானா? இவன் வீட்டுல எப்படி நடந்துப்பா? பொண்டாட்டி மதிக்காதவங்கள நாங்க மதிக்கணும்னு சொல்றாங்க. எப்படி அந்த நாடு மதிக்கும்? எப்படி அது நடக்கும் என்பதை எண்ணி பாருங்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, பேசுறதுக்கு முன்னாடி யோசனை பண்ணி பேச வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, இன்னைக்கு சிறுபான்மை சமுதாயம் மிகுந்த கட்டுப்பாடோடு, மிகுந்த ஒழுக்க நெறியோடு, மிகுந்த தன்னடக்கத்தோடு இந்த நாட்டை மதித்து, சட்டத்தை மதித்து, அனைத்து மாண்புகளையும் ஏற்றுக்கொண்ட ஒரு சமுதாயம் நீதிக்காக கேட்கிறது. ஐயா, இப்படி நடந்திருக்கிறது நல்லவர்களே, இதை நீங்க பார்க்க மாட்டீங்களா? இதை நீங்க கேட்க மாட்டீங்களா? இதை நீங்க கவனிக்க மாட்டீங்களா? இதை பத்தி ஏன் நீங்கள் கவனிப்பது பரிசீலனையில் எடுத்துக்கொள்ள மாட்டேங்கிறீங்க? அப்படிங்கிறதுக்காக இந்த இளைஞர்கள் எல்லோரும் இங்கே கூடியிருக்கிறார்கள். நிச்சயமாக இது குரலுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். ஏன்னா எப்பவுமே அநியாயக்காரன் மட்டுமே ஜெயிக்க மாட்டான். இது இறைவனுடைய நிதி, அவனுடைய நியதி. எப்பவுமே வந்து பிராடு பண்ணி மோசமான வழியில, மோசடியான வழியில திருகுதாளம் பண்றவங்க நீண்ட காலத்துக்கு இருக்க மாட்டாங்க. ஆக அந்த கட்சி துண்டு துண்டாக உடைக்கிறது பாருங்க, பார்த்துக்கிட்டே இருக்க நம்ம வரலாறுல. போயிடுச்சா இல்லீங்களா? இப்ப வந்து தென்னிந்தியாவில் கர்நாடகா மட்டும் இருந்துச்சு. இனிமேல் ஜென்மத்துக்கும் கர்நாடகாவில் பிஜேபி வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆக இந்தியாவில் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனாலதான் இன்றைக்கு மீண்டும் அதே பாசிசத்தை எடுத்துக்கிறாங்க, அதே பயங்கரவாதத்தை அவங்க முன்வைக்கிறாங்க. எனவே இந்த பாபரி மசூதி இடிக்கப்பட்ட நாளில் அந்த உணர்வுகளை இந்த நாட்டு மக்களோடு, நல்லவர்களோடு, சிந்தனையாளோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்த NK இந்த கூட்டத்தை கூட்டியது. அதனால்தான் அதிலே ஈர்க்கப்பட்டவர்களாக வெல்ஃபேர் பார்ட்டியை சேர்ந்தவர்களாக நான் இருந்தாலும் கூட, பொதுவான விஷயத்துக்காக கொள் கொடுக்க வேண்டியதாக நாங்கள் இருந்தாலும் கூட, இது அனைத்து சமுதாயத்திலும் பாதிக்கப்படுறது. இதை நீங்க நினைக்காதீங்க ஏதோ முஸ்லீம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்ல. இந்த நாட்டினுடைய அரசியல் நிர்ணய சட்டம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இந்த நாட்டிலே சட்டத்தின் ஆட்சி வேண்டுமா அல்லது குண்டர்கள் ஆட்சி வேண்டுமா என்பதனை அன்றைக்கு போட்டு உடைக்கப்பட்ட நாள் தான் இந்த டிசம்பர் 6. ஆக பகிரங்கமான முறையிலே சட்டம் அங்கே விதிக்கப்பட்டது. பாராளுமன்ற மரபுகள் தகர்க்கப்பட்டன. உச்ச நீதிமன்றம் அங்கே கேள்விக்குறியாக்கப்பட்டது. எனவே அதனை நாட்டு மக்களுக்கு மீண்டும் எடுத்து சொல்ல வேண்டும். அந்த நீதியினுடைய குரலை உயர்த்தி கேட்க வேண்டும் என்பதற்காக இந்த கூட்டம் இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. அதிலே சிறப்புரை ஆற்ற வேண்டும் என்று அருமை சிலர் சாதிக்க அவருடைய நண்பர்கள் அழைத்தார்கள். அதை ஏற்றுக்கொண்டு வெல்ஃபேர் பார்ட்டி சார்பாக இந்த நிகழ்ச்சியை கலந்து கொள்வது மட்டுமல்லாமல் இவர்கள் முயற்சியை வாழ்த்துவதோடு மட்டுமல்லாமல் கண்டிப்பாக ஒரு நாள் அந்த நீதி நிற்கும், அந்த நீதி வெல்லும். நீதிக்கு என்றைக்குமே அழிவே இருக்காது என்று சொல்லி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தெரிவித்து விட்டு விடைபெறுகிறேன். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு உரித்தாகட்டும். டிசம்பர்